நம்ம லைஃப்பில் நிறைய மனுஷங்க நிறைய காயத்தை தந்துட்டு போயிட்டாங்க. வலிகள், எப்படிடா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது, இந்த வலிகள்லேருந்து நான் வெளியே வர்றது, இப்படி யோசிச்சே நம்ம லைஃப்பில் முக்கால்வாசி காலத்தை கழிச்சிட்டோம். நம்ம சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா அப்படிலாம் விஷயம் இல்லை, காயங்கள் தான் விஷயம். அது எத்தனை நாள் நம்ம சுமந்துட்டுருக்கோம், எத்தனை நாள் இன்னும் சுமக்க போகிறோம் இப்படிங்கிற கேள்விக்கான பதில் தேடுறது தான் ரொம்ப அவசியம். கரெக்டு தானே? உங்கள் மனசுலையும் இந்த மாதிரி நிறைய காயங்கள் இருக்குது. எத்தனையோ பேரை மன்னிக்க முடியாமல், எப்படி மன்னிக்கிறதுன்னு தெரியாமல், இவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேங்கிற பிடிவாதத்தோட அவங்கள பழி வாங்கிறத நினச்சி சத்தியமாக சொல்கிறேன், உங்களை தான் நீங்கள் பழி வாங்கிட்டுருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மன்னிக்காத அவங்க மனுஷங்க எங்கேயாவது கஷ்டப்பட்டுட்ருக்காங்களா? நீங்கள் மன்னிக்கலைன்னு நினச்சி கவலைப்பட்டுட்ருக்காங்களா? நம்மளை மன்னிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கெஞ்சிட்ருக்காங்களா? மேபி 1 month கெஞ்சுவாங்களா? கெஞ்சினா கூட அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை பார்த்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த பழைய காயங்களோட நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, ஏமாற்றிட்டாங்களே, இந்த வழியை நமக்கு கொடுத்துட்டாங்களேன்னு யோசித்து உங்கள் லைஃப்பில் பெரும் பகுதியை நீங்கள் அழிச்சிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த எவ்வளோ சீக்கிரம் ரியலைஸ் பண்ணி வெளியே வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் லைஃப் சேஃப் ஆகுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பெண்மணி மரத்து மேலே பழம் இருக்குது. அதை பார்த்த உடனே கல்லை தூக்கி அடித்து அந்த பழத்தை கீழே விழ வைக்க முயற்சி பண்ணுறான். சரிங்களா? ஆனால் அந்த கல் தெரியாமல் அந்த வழியாக ஒரு அரசர் மேலே பட்டுருது. உடனே அரசர், எப்படி என் மேலே கல்லை போடலாம் அப்படின்னு ஆதங்கமாக கேட்கும்போது, மன்னிச்சிக்கோங்க, மரத்து மேலே பழம் இருந்துச்சு, அதை அடிக்க முயற்சி பண்ணும்போது தான் அந்த கல் தெரியாமல் உங்கள் மேலே பட்டுருச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்கன்னு அத்தனை வாட்டி கேட்குறாங்க. அரசர் ஒரு செகண்ட் அமைதி காத்துட்டு, சரி ஓகேம்மா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சும் கொடுத்துட்டு வழி செலவுக்கு அவங்களுக்கு பைசாவும் கொடுத்து விட்டாராம். உடனே அரசரை பார்த்து அவங்களோட சேனைகள் எல்லாம், அவங்க மேலே கல்லை தூக்கி போட்டிருக்காங்க, நீங்கள் அவங்கள மன்னிச்சதே பெரிய விஷயம், ஏன் பரிசு பொருளும் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அரசர் சொன்னாராம், மரங்கிறது அறிவே இல்லாத ஒரு ஜடம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கூட கல்லால் அடித்தா அவங்களுக்கு திருப்பி பழத்தை கொடுக்குது. கரெக்டு தானே? ஆனால் நான் அறிவுள்ள மனுஷன், அந்த பொண்ணு எதுக்காக அடித்தான்னு எனக்கு தெரியும், என்னத்துக்காக அடித்தான்னு தெரியும், இன்னொன்று தெரியாமல் தான் அது என் மேலே பட்டுச்சுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் அவளை மன்னிக்கலை, அவளுக்கான பரிசை கொடுக்கலனா மரத்தை விட நான் கேவலம் இல்லையா அப்படின்னு அரசர் சொன்னாராம். இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? மரங்கிறது நம்மளை கல்லால் அடித்தாலும் நமக்கு தேவையானதை கொடுக்குறப்போ நம்ம மனுஷங்க தானே. அவங்க செஞ்ச தப்பு ரைட்டுன்னு நான் வாதம் பண்ண விரும்பலை. அவங்க கொடுத்த காயம் கரெக்ட், ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது அவங்களா இருக்கணுமே தவிர நீங்களாம் ஏன் இருக்கீங்க? தப்பு பண்ணவன் தாங்க தண்ணி குடிக்கணும். இப்போ நம்ம தப்பு பண்ணாமல் நம்மளே இந்த காயத்தை போட்டு சுமந்து நம்மளை காயப்படுத்துறதுனால என்ன நடந்துடும்? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. உங்கள் லைஃபோட முக்கால்வாசி சந்தோஷமான நாள் ஃபுல்லாக அந்த காயத்திலே கழிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற பெரிய மருந்தை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இது நான் மன்னிக்கிறதுனால நீங்கள் அவங்ககிட்ட போய் திருப்பி பேசணும், உறவாடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் செஞ்சதை மன்னிச்சிட்டேன், இனிமேல் என் லைஃப்பில் திருப்பி வர முயற்சி பண்ணாத, இந்த மாதிரி காயத்தை கொடுக்கவும் ட்ரை பண்ணாத, அதுக்கு நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள உங்கள் கிட்டேருந்து தள்ளி வச்சுருங்க. ஆனால் அவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சிடுங்க. திரும்ப யோசிச்சு உங்கள் லைஃப்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.